திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளில் மனம் மொழி வெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சேரானும் வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் தினமும் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியை வழி நடத்துவதற்காக தென்னிருந்து திரு சிவனகம் அருளரசையா அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களை நிகழ்ச்சியை தூங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆங்கய்யா. திருப்பள்ளி ஆட்சியா? நன்றி ஐயா. சிவாயனா ஐயா. ராஜா ஐயா பாடுங்க. திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களிதரும் தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்து திருமுறை ஆசிரியர் 27. பன்னிரு திருமுறைகள் அருளிய படிங்கய்யா படிங்க. நன்றியா நன்றிங்க. சிவாயனா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர், நாவரச சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுத மருவு புருடோ தமர் தேதிராயர் மூலர் மண்ணு திரு அளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்க வேலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஒங்குமதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சரி, எதாவது பதிகம் படிக்கணையா? நேரத்துக்கு எத்தனை படிச்சீங்க? 38ங்கய்யா. நித்தாலம் 37 படிங்கய்யா. 37 38 ஐயா? 37 38 ஐயா? 38 ஐயா. 37 முடிச்சாச்சு. திருமறை காடு முடிச்சாச்சு இல்லையா? ஆமா ஆமா ஐயா. 38 சாதுர மலைதான் முடிச்சாச்சு. நேற்று திருக்கதத்தை நேற்று அடைச்சாச்சு இல்லையா? வாழ்க. 38வது பதிகம் திருச்சாய்க்காடு. சரிங்களா? வாழ்க. இது இந்தளப்பண் பகற்பண் 4ஆக 9:12 நாழிகளை மணி 9:36 10:48க்குள்ள ராகம் இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய வடகரை 9வது தலமாக சீர்காழி பூம்புகார் சாலையிலே உள்ளது. இங்கே உள்ளவர் சாயாவனேசர். அம்பாள் குயிலிடும் நன்மொழி அம்மை. பெரிய புராண பாடல் 123. நன்றிங்கய்யா. இடம் சுட்டி காட்டப்படும் செக்கிலார் பெருமானார்லயே பெரிய புராண பாடல் வரிசை 123. சீரினில் திகழ்ந்த வாட்டில் திருக்கடை காப்பு போற்றி பாரினில் பொழிந்த தொண்டர் போற்றிட பயில்வார் பின்னும்
ஏரிசை பதியம் பாடி ஏற்றி போந்திரைவர் வெண்காடு ஆறுமை காதலோடும் பணிவதற்கணிந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அப்ப அவர் இந்த இடத்துல ஏரிசை பதிகம் என்று இந்த பதிகத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறார், அடையாளம் காட்டுறார். இந்த பதிகத்தை ஏரிசை பதிகம், ஏர் என்றால் அழகு என்று பொருள், அதனால அழகான பதிகம். நித்தலும் நியமம் செய்து நேர்மலர் தூவி சித்தமொன்ற வல்லாக்கு அருளும் சிவன் கோயில் மத்த யானையின் கோடும் வன்பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடே. எதை செய்தாலும் தினமும் தோறும் செய்ய வேண்டும். எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும், தனம் சாப்பிட்ற தனம் தூங்குறல தனம் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி நித்தலும் நியமம் செய்து என்று சொல்லி சாமிக்கு நியமமா எந்த காரியத்தை செய்யணும், அதை எப்படி செய்யணும், நீர்மலர் தூவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் சேக்கிழார். ரொம்ப அருமை என்று எளிய அழகே போற்றி என்று நீரும் மலரும் எளிதாக இயற்கை கிடைக்கிற பொருள், அதை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. அதனால இதுக்கு ஏரிசை பதிகம்னு பட்டம் சுட்டி இருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். வாழ்க. 2வது பாட்டு பண்டலை கொண்டு. அம்மா சித்ராமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பண்டலை கொண்டு பூதங்கள் பாட நின்றாடும் பெண்டலை கருங்காடுரை வேதியன் கோயில் கொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை தடமா மயிலாடு சாய்க்காடே. கொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை தடமா மயிலாடு சாய்க்காடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை வழங்குகிற போது பேரிகள் முழங்க மயில்கள் ஆட அங்க சாய்க்காட்டிலே வழிபாடு நடக்கும் என்று சொல்கிற அந்த இயற்கை அழகை ரசித்த பாடல். வாழ்க. நாறு கோவில நாகில வெண்மதி. 3வது பாட்டு. ஐயா ராஜாயா வாங்கய்யா. சிவாயம். நாறு கூவிளம் நாகில வெண்மதியத்தோடு ஆறு சூடும் அமர பிரானுரை கோயில் ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதலி புதல் மேவு சாய்க்காடே. தாறு தன் கதலி புதல் மேவு சாய்க்காடே. காவியின் வளத்தினாலே அங்க தெங்கு என்று சொல்கிற தென்னை மரங்கள், அப்புறம் மாங்கனிகள், அப்புறம் கதலி என்று சொல்கிற வாழை முதலிய செடி மரங்கள் எல்லாம் அங்கே காய்த்து பூத்து காய்த்து பழுத்து தொங்குகின்றன என்று சொல்கிற இயற்கை அழகை ரசித்த பாடல். வாழ்க. வரங்கள் வன்புகள் மன்னிய. வரங்கள் வன்புகள் மன்னிய எந்தை மறுவர் புறங்கள் 3 பொடிப்பத எய்தவன் கோயில் இரங்கள் ஓசையும் ஈட்டிய தாத்தோடும் ஈண்டி தரங்கள் நில் கழி தன் கரை வைகு சாய்க்காடே. தரங்கள் நில் கழி தனங்கரை வை சாய்க்காடே. திருச்சிற்றம்பலம். அந்த சாய்க்காடு என்பது பூம்புகார் பக்கத்துல கடற்கரை போல இருக்கனால அங்க நம்ம வியாபாரத்துக்கு வேண்டிய சரக்குகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற இடமாக இருக்கிறது என்று அந்த உலகியல் நிலையையும் சேர்ந்து பாடுகிறார். வாழ்க வாழ்க. அப்புறம் 5வது பாடல் ஏழைமார் கடைதோறும். வாங்கம்மா பரிமளாமா வாங்கம்மா. சிவாயனமையா. ஏழை மார்கடை தோறும் இடு பலிக்கு என்று கூழை வாளர வாட்டும் பிரான் உரை கோயில் மாழையொன்கண் வழக்கை நுழச்சியர் வன்பூந்து
ஆழை வெண்மடற்கு ஒய்து உண்டாடும் சாய்காடே தாழை வெண்மடர் கொய்து கொண்டாடு சாய்காடே. திருச்சிற்றம்பலம். அக்கா அந்த சாய்க்காடு என்பது பூம்பாபுர கடற்கரை பகுதி, அதனாலே அதுக்கு நெய்தல் நிலம்னு பேரு. அங்கே வாழ்கிற மக்களுக்கு நம்ம அருமையான தமிழ நுழைச்சியர் என்ற பழைய சொல், அதை சேர்க்க நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பயன்படுத்தார். ஆனா அது நம்மளாம் இப்ப பரதவர்னு சொல்லின்னு ஏதோ வடமொழி சொல்ல பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனா நம்முடைய தூய தமிழ்ச்சொல் நுழைச்சியர். மாழை ஒண்கண் வழக்கை நுழைச்சியர் வன்பூந்தாழை வெண்மடற் கொய்து அந்த அந்த பூக்காங்கே பூக்கிற அந்த வளமையான தாழம்பூவை எடுத்து தலையில வச்சிருக்காங்களாம். ஏன்னா அந்த அவங்க அந்த நுழைச்சியர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அந்த மீன் வாசனை தெரியாமல் இருப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, இந்த தாழைப்பூ எடுத்து தலையில வச்சுப்பாங்க. அப்படின்னு பெண்கள் எப்படி நடந்து கொள்ளான்னு சேர்க்கிறார் அந்த ஞானசம்பந்த பெருமான் கவனித்து பாடியிருக்கிறார். அதனாலே அங்க இருக்கிறவர்கள் நுழைச்சியர் என்றவர்கள், அவர்கள் தான் மீனவர்கள். வாழ்க வாழ்க. துங்க வானவர் சூழ்கடல். 6வது பாட்டு. வாங்கம்மா செல்விம்மா, வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. துங்க வானவர் சூழ்கடல் தாம் கடை போதில் அங்கோர் நீழலீதாம் எம்மான் உரை கோயில் வங்கம் மங்கொளிரி புமுத்து மணியும் சங்கும் வாரி தடங்கள் உயிர்ந்த சாய்காடே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. நன்றிங்கய்யா. 6வது பாட்டு படிக்க சொன்னா இந்த பாட்டு படிக்கிறாங்க பாருங்க. கரெக்டா தான் படிச்சாங்க. 6வது பாட்டு கரெக்டா தான் படிச்சாங்க. சரியாதாம்மா இருக்கு. துங்கவானவர் சூழ்கடல் சரியான பாடல். சரிம்மா. அந்த அந்த கடற்கரையில அந்த சங்கு இப்பி முத்து மணி முதலியவெல்லாம் அதை அந்த அலைகள் வாரிக்கொண்டு சேர்க்கின்றன என்று இயற்கை அழகை ரசித்த பாடல். வாழ்க. அடுத்து 7வது வேத நாவினர். அம்மா வாங்கம்மா. வந்தவாசி செண்பகலியம்மா, வாங்கம்மா. 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் விருப்பம் திருச்சிற்றம்பலம். வேத நாவினர் வெண் பளிங்கின் குழைக்காதர் ஓத நஞ்சனி கண்டர் உகந்துரை கோயில் மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்தூடு சாய்க்காடே மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்தூடு சாய்க்காடே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த வண்டுகள்லாம் பூலுகிற அந்த மகரந்தங்களை சேர்க்குதான். அப்படி சேர்க்கிற போது அந்த அந்த ஆண் வண்டுகளும் பெண் வண்டுகளும் ஒன்றுக்கொன்று காதல் செய்கின்றன என்று இயற்கையை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. பெருமான் ஞானசம்பந்த பெருமான் வெறும் இறைவனை மட்டுமல்ல இயற்கையும் ரசித்திருக்கிறார் என்ற வகையிலே இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வாழ்க. இருக்கு நீள்வரை. 8வது பாட்டு. அம்மா வந்தவாசி செண்பகலியம்மா ஐயா இருக்காருங்களா? ஐயா வெளில இருக்காருங்க ஐயா. நன்றிம்மா. லலிதாம்மா, லலிதாம்மா நீங்க பாடுங்கம்மா. நமச்சிவாய ஐயா. நன்றி ஐயா. இருக்கு நீள்வரை பற்றி அடர்தன்றெடுத்த அரக்கன் ஆகும் நெறித்தருள் செய்தவன் கோயில் மறுகலாவிய மல்லிகை சண்பகம் வன்பூ பூந்தருக்கு லாவிய தன் பொழில் நீடு சாய்க்காடே மறுகலாவிய மல்லிகை சண்பகம் வன்பூந்தற்கு லாவிய தன் பொழில் நீடு சாய்க்காடே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அதாவது கடற்கரையில வண்டுகள்லாம் வைக்கிறது, அப்புறம் இயற்கை அழகுல அந்த முத்துக்கள் மணிகள் எல்லாம் கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்லும் போது அங்கே காவிரி பாய்வினாலே சோலைகளும் சூழ்ந்திருக்கிறது. அந்த சோலைகளிலே மல்லிகை சண்பகமன்றைய வாசனை பூக்கள் எல்லாம் பூக்கின்றன என்று இயற்கையை அப்படி ரசித்திருக்கிறார். வாழ்க.
மாலினோடு அயன். அம்மா லலிதாமா ஐயா இருக்காருங்களா? பாலசுந்தரம் இருக்கு ஐயா. சிவாய நம்ம பாடுங்க. மாலினோடு ஐயன் காண்டற்கு அரியவர் வாய்ந்த வேலை யார்விடம் உண்டவர் மேவிய கோயில் சேலின் நேல் விழியார் மயிலால சிறுத்தி காலையே கனகம் மலர்கின்ற சாய்க்காடே சேலின் நேர்விழியார் மயிலாலச் சிறுந்தி காலையே கனகம் மலர்கின்ற சாய்க்காடே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காலையே பொன்றிலங்கு மேனி என்று சொல்லி காலையில அந்த அங்க செருந்தி மலர் பூக்கிறதாம். அதனால அந்த செருந்தி காலையே கனகம் மலர் சாய்க்காடை என்று செருந்தி மலர் மலர்ன்றதை பார்த்து ரசித்து பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. ஊத்தை வாய் சமன். ஐயா சங்கரையா வரீங்களா? 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊத்தை வாய் சமங்கையர்கள் சாக்கியர்க்கென்றும் ஆத்தமா அறிவரிதாய் அவன் கோயில் வாய்த்தமா மாளிகை சூழ் தருவன் புகர் மாடே பூத்தவாவிகள் சூழ்ந்த பொழிந்த சாய்க்காடே பூத்தவாவிகள் சூழ்ந்த பொழிந்த சாய்க்காடே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அதனால வளமான பூமி, அதனால நிறைய அங்க மாளிகைகள் இருக்கின்றன. அதோடு இயற்கை வளம் சேர்ந்த குளங்கள் இருக்கின்ற அந்த குளங்களிலே நல்ல மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. பூத்துள்ள மலர்கள் சூழ்ந்த இடமாக அதை அந்த இயற்கை அழக ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு திருக்கடைக்காப்பு ஏனையோர் புகழ்ந்து ஏத்திய. ஐயா வாங்க. முனுசாமி ஐயா வாங்க. இறுதி பாடல். அனைத்து அடியாருக்கும் காலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏனையோர் புகழ்ந்து ஏத்திய எந்தை சாய்க்காட்டை ஞான சம்பந்தன் காழியர் கோன்பில் 10 ஊனமின்றி உரை செய்ய வல்லவர் தாம் போய் வான நாடினிது ஆர்வரிம் மாநிலத்தோரே ஊனமின்றி உரை செய்ய வல்லவர் தாம் போய் வான நாடினிது ஆர்வரிம் மாநிலத்தோரே. ஊனமின்றி உரை செய்யவர்கள் மனதில் எந்த விதமான குற்றமின்றி தூய மனத்தோடு உரை செய்தால் அந்த வான நாடை ஆளலாம் என்று சொல்கிற பதிகப்பலன். வாழ்க வாழ்க. அடுத்து இந்தளப்பண்ணிலே இறுதி பதிகமாக உள்ள 39வது இத திருக்ஷேத்திர கோவைன்னு போட்டிருப்பாங்க. கஷேத்திரம் தமிழ்ல பெருமான் அந்த ஞான சம்பந்த பெருமான் வலம் வந்த எல்லா திருப்பதிகங்களையும் அந்த திருத்தலங்கள் அந்த திருத்தல கோவைன்னு பேரு, அதை கஷேத்திர கோவைன்னு போட்டுச்சிருக்காங்க. அதனால அவர்கள் பயணம் செய்த தலங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பாடிய பாடல் இந்தளப்பண்ணிலே அமைந்த இறுதி பதிகம் என்று இது சொல்லுவார்கள். பகற்பன் 4 9 12 நாழிகளே 9 36 10 48க்குள்ள இந்துள ராகத்திலே பாடக்கூடியது. இது சீர்காழி என்ற தலத்திலே பாடப்பட்டது. காவினுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரர்களுக்கும் இடைப்பட்ட தலம் இருக்குது. இங்கே உள்ள சாமி தோணியப்பர் அப்பர் திருநெல்நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. நன்றிங்கய்யா. தோணியப்பர் குடிகொண்டிருக்கும் சீர்காழியை இடம் சுட்டி பெரிய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சுட்டி காட்டிய பாடல் வரிசையின் 1154. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்த மில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து
சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். அப்படியே புண்ணிய 16 ஆண்டிலே அவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்கிற போது அந்த திருமண ஏற்பாட்டின் போது வந்திருந்த அடியார்களை எல்லாம் உடன் வைத்துக் கொண்டு சீர்காழியிலே பல தலங்களை பல பதிகங்களை பாடினார். அப்படி பாடிய பதிகங்களிலே தான் இந்த 3 வயது தொடங்கி இந்த 16 வயது வரை 13 ஆண்டுகளே அவர் பயணம் செய்த தலங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த தலத்து பெருமானை எல்லாம் நினைந்து பாடிய அந்த திருத்தல கோவை. திருச்சிற்றம்பலம். ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம் வடகச்சியும் அச்சிறு பாக்கம் நல்ல ஊரூர் கூடவாயில் கூடந்தை வெண்ணி கடல் சூழ் கழிப்பாலை தென்கோடி பீடார் நீரூர் வயல் நின்றியூர் குன்றியூரும் உருகாவையூர் நாரையூர் நீடு காண பேரூர் நீள் நன்னீள் வயல் நெய்த்தனமும் பீதற்றாய் பிறை சூடிதன் பேரிடமே பீதற்றாய் பிறை சூடிதன் பேரிடமே. அந்த தலங்கள் பேரை சொன்னாலே புண்ணியம் என்ற வகையிலே அதையெல்லாம் நாம் பிதற்ற வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லி அது யாருக்குரிய தலம்? பிறை சூடிதன் பெரிதனை சந்திரனை தலையிலே சூடிய சந்திரசேகரனுக்குரிய இடங்கள் என்று சுட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு அண்ணாமலை. அம்மா பட்டமல்மா வாங்கம்மா. 2வது பாடல். அண்ணாமலையும் ஈங்கோயும் அத்தி முத்தார அகலா முதுகுன்றம் கொடுங்குன்றமும் கண்ணார் கழுகுன்றம் கையிலை கோணம் வயல் கற்கோடி காலத்தி வாட்போக்கியும் பன்னார் மொழி மங்கையோர் பங்குடையான் பரங்குன்றம் பருபதம் பேணி நின்றே எண்ணாயிரவும் பகலும் இடும்பை கடல் நீத்தலாம் காரணமே. சிவாய நம. குன்று இருக்குமிடெல்லாம் குமரன் இருக்குமிடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மலைகள் இருக்கிறவெல்லாம் எம்பெருமானுக்கு உரிய அடி என்று சொல்லி எந்தெந்த மலையில அவர் குடியிருக்கிறார்னு இந்த தலத்துல அண்ணாமலையில இருந்து எல்லா பருப்பத முறை உள்ள எல்லா தலங்களையும் பட்டியலிட்டு அந்த பெருமானை இரவும் பகலும் நாம் நினைத்தால் அதன் மூலமாக நம்முடைய இடர்களாகிய கடலை தீரலாம். இடர் என்பது நமக்கு ஒரு பெரிய கடல் மாதிரி அவ்வளவு துன்பங்கள் இருக்குது. அந்த துன்பங்களை எல்லாம் நாம் கடத்துவதற்கு பெருமான் அந்த மலைகளில் இருக்கிற எல்லா மலைகளையும் அண்ணாமலை முதல் பருப்பதமுள்ள தலங்களை எல்லாம் நினைவு கூறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அப்புறம் அட்டானம் என்று ஓதிய வேலட்சியமா வாங்கம்மா. சிவாய நமங்க ஐயா. சிவாயனம் சிவாயனம். அட்டானமென்றோதிய நாளிரண்டும் அழக நூரை காவனையும் துறைகள் எட்டாம் திருமூர்த்தியின் காடொன்பதும் குளமூன்றும் கலமஞ்சும் பாடி நான்கும் மட்டார் குழலால் மலை மங்கை பங்கன் மதிக்கும் இடமாகிய பாழி மூன்றும் சிட்டானவன் பாசூர் என்றே விரும்பும் பாய் அரும்பாவங்களாயின தேய்ந்தருமே அரும்பாவங்களாயின தேய்ந்தருமே. சிவா. திருச்சிற்றம்பலம். அட்ட வீரட்டம் என்று சொல்லக்கூடிய பெருமான் தன்னுடைய வீர செயல்களை காட்டி அந்த தலங்கள் அதோடு காடு என்கிற வகையிலே அமைந்த 9 தலம், குளம் என்று அமைந்தது, அப்புறம் களம் என்று அமைந்தது, பாழி என்று அமைந்தது. இந்த மாதிரி தலங்களை எல்லாம் நாம் தொகுத்து அவைகளெல்லாம் நினைவு கூர்ந்தால் நம்முடைய பாவங்கள் தேய்ந்து அரும் என்று சொல்கிற பாடல். வாழ்கை. அறப்பள்ளி அகத்தியான் பள்ளி.
அம்மா வாங்கம்மா. நான்கு உமா மகேஸ்வரி அம்மா. உமா மகேஸ்வரி அம்மா வாங்கம்மா. அறப்பள்ளி பள்ளி வெள்ளை பொடி பூசி 6 அணிவான் அமர் காட்டுப்பள்ளி சிறப்பள்ளி சீராப்பள்ளி சின்கோன்பள்ளி திருநனிப்பள்ளி சீர் மகேந்திரத்து பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளை சடையன் விருங்கொங்கிடைப்பள்ளி என் வன் சக்கரமால் உரைப்பால் அடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மட நெஞ்சமே உண்ணி நின்றே உரைப்பால் அடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மட நெஞ்சமே உண்ணி நின்றே. சிவாய். பொதுவா பள்ளி பாழினா அதெல்லாம் தமிழர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பின்னாடி வடநாட்டிலிருந்து வந்த அந்த சமயம் இங்கே நம்ம இடத்தை பிடித்து கொண்ட இடம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே சைவம் தலை தோங்கியது. அதனாலே பள்ளி என்று அமைந்த பெயர்களெல்லாம் சிவபெருமானுக்கு உரியது என்று அறப்பள்ளி அகத்தியான் பள்ளி அந்த பள்ளி என்ற பெயரில் அமைந்த எல்லாத்தையும் அவரை பட்டியலிட்டு காட்டி இதை நாம் உரைப்பாக எண்ண வேண்டும். அதெல்லாம் சமணர்கள் மதம் சமண சமயம் அப்படின்னு சொல்லாமல் இதெல்லாம் சைவத்துக்குரியமாக உரைப்பால் எண்ணி உண்ணி உணராய் என்று உணர வேண்டும். சமணர்கள் நம்மை அங்கிருந்து வடநாட்டிலிருந்து நம்மை தொல்லைப்படுத்தாதால் அவர்கள் நமக்கு உதவி செய்தபாடில்லை. ஆனால் நாம் சைவர்களாக இருந்து இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் அறிவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. 5வது பாடல் பாதிதான் இருக்குது. ஆரை வடமாகரன். அம்மா வாங்கம்மா. பிரேமா அம்மா 5வது பாடல் 6வது பாடல் இரண்டையும் பாத்தீங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஆரை வடை மாகரணம் பறையாறு அணியார் பெருவேரூர் விலமர் திங்கோர் சேரை துளை புகழூர் அகலாது இவை காதலி தானவன் சேர்பதியே. இந்த தலங்களை எல்லாம் ஆரை வடமாகரல் பெருவேளூர் முதலிய தலங்கள் எல்லாம் பெருமான் காதலித்தான், அவன் விரும்பி அங்கே தங்கியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 6வது. மனவஞ்சவர் மற்றோடு முன் மாதராறு மதி கூர்த்திரு கூடலில் ஆளவாயும் இனவஞ்சொல்லில இடை மாமருதும் இரும்பை பதிமாகாலம் வெற்றியுறும் கணமஞ்சினமால் விடையான் விரும்பும் கருகாவூர் நல்லூர் பெரும் புலியூர் தனமின் சொலில் தஞ்சம் என்றே நினைமின் தவமாமலமாயின தானருமே தனமின் சொலில் தஞ்சம் என்றே நினைமின் தவமாமலமாயின தானருமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. கடகரியும் பரிமாவும் தேருமுகந்தேராதே இடபமுகந்து எரியவாய் எனக்கரிய எம்பேடி என்று பாடிய மணிவாசக பெருமான் அடுத்து பாடினார். இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோன்னு பாடினார். அப்ப அங்க இடபமாய் தாங்கியவன் திருமால். அதனாலே அந்த மால்விடையான் விரும்பும் கோயில் என்று இவைகளெல்லாம் பட்டியலிட்டு இவைகளை நினைந்தால், இந்த தலங்களை எல்லாம் நாம் நினைந்தால் நம்முடைய ஆணவ மலமாகியது அரும் என்று சொல்கிற வகையிலே ஆணவம் அடங்கும் என்ற சொல்ல பாடிய பாடல். வாழ்க. அடுத்து மாட்டூர் மடப்பாச்சில் ஆச்சிராம் 7வது பாட்டு. வாங்கம்மா. திலவதி அம்மா வாங்கம்மா. 7வது பாடல். சிவாய நம. வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். காலை வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாட்டோர் மடப்பாச்சிலராச்சிரமம் மயின் பீச்சரம் வாதபுர் வாரணசீம் மாட்டோர் மடப்பாச்சிலராச்சிரமம் மயின் பீச்சரம் வாதபுர் வாரணசீம் காட்டூர் கடம்பூர் படம் பக்கம் கொட்டும் கடல் ஒற்றியூர் மற்றுரையூரவையும் கோட்டூர் திருவாமாத்தூர் கோழம்பமும்
கோட்டூர் திருவாமாத்தூர் கோழம்பமும் கொடுங்கோவலூர் திருக்குணவாயில் கொடுங்கோவலூர் திருக்குணவாயில். இந்த பாட்டு முழுசா முடிக்க அது போல சில வரிகள் வந்து சிதைந்து போயின. அடுத்த பாட்டுல சில வரிகள் சேர்ந்து போயின. அந்த 8வது பாட்டை அம்மா படிச்சிடலாமே. சரிங்க ஐயா. குலாவு திங்கண் சடையான் குளிரும் பருதினியம்மம் போற்றோரடியார் வழிபாடொழிய தென் புறம்பயம் பூவனம் பூழியோரம் காற்றூர் வர என்று எடுத்தான் முடித்தோள் நெறித்தான் உரை கோயில் என்றென்று நீ கருதேம். காற்றோர் வர என்று எடுத்தான் முடித்தோள் நெறித்தான் உரை கோயில் என்றென்று நீ கருதேம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ராவணன் என்ன பண்ணனா, தன்னுடைய தேரை எடுத்துக்கொண்டு காற்றிலே பறந்தானாம். அதனால காற்றூர் வரையன் என்று ராவணனுக்கு ஒரு பேர் சொல்லி அந்த ராவணன் என்ன பண்ணா, அந்த அவனுடைய முடியை நெறித்தவன் நம்முடைய சிவபெருமான். அதனாலே அவன் 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 உரைகின்ற அந்த தலங்களையெல்லாம் நீ கருதி பார்க்க வேண்டும் என்று அப்ப ஞானசம்பந்த பெருமான் வலம் வந்த தலங்களையெல்லாம் பட்டியலிட்டு பாடியிருக்கிறார். இந்த 2 பாட்டிலே சில வரிகள் சிதைந்து போனாலும் கிடைத்த வரைக்கும் என்னுடைய பெரியவர்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி பாதுகாத்து வைக்கப்படுதான் திருமுறை கோயிலாக போற்றப்படுகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நெற்குன்றம் ஓத்தூர் 9வது பாட்டு. அம்மா போரூர் செண்பகல்யம்மா வாங்கம்மா. நெற்குன்றம் ஓத்தூர் நிறை நீர் மருகள் நெடுவாயில் குறும்பலா நீடு திரு நட்குன்றம் வலம்புறம் நாகேச்சுரம் நளிர் சோலை உஞ்சேனை மாகாலம் வாய்மூர் கல்குன்றம் ஒன்றேந்தி மழை தடுத்த கடல் வண்ணனும் மாமலரோனும் காணா சொற்கு என்றும் தொலைவு இலாதான் உரையும் குடமுக்கு என்று சொல்லி குலாவுமினே குடமுக்கு என்று சொல்லி குலாவுமினே. நன்றி ஐயா. கடல் வண்ணனும் மாமலரோனும் சொற்கென்று தொலைவிலாதான் என்று திருமாலும் பிரமனும் தேட நின்ற பெருமான் இந்த தலங்களெல்லாம் குடியிருக்கிறான். அந்த தலங்கள் பெயரை சொல்லி நாம் மகிழ்ச்சி அடைவோம், குலாவுவோம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. குத்தங்குடி வேதுகுடி 10வது பாட்டு. ஐயா வாங்கய்யா. தாமோதரன் ஐயா வாங்கய்யா. 10வது பாடல். நம்ம திருச்சிற்றம்பலம். குத்தங்குடி வேதிகுடி பூனல் சூழ் கூருந்தங்குடி தேவன் குடி மருவும் அத்தங்குடி தன் திருவன்குடியும் ஆலம்பும் சலந்தன் சடைவை துகந்த நித்தன் நிமலன் உமையோடும் கூட நெடுங்காலம் உறைவிடம் என்று சொல்லா புத்தர் புறங்கூறிய புன்சமணர் நெடும் பொய்களை விட்டு நினைந்துய்மனே நெடும் பொய்களை விட்டு நினைந்துய்மினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அறத்தை போதிக்கிறேன் என்று சொல்லி சமணர்கள் வடக்கே இருந்து இங்கே வந்து நம்மிடத்திலே அவர்களுடைய சமயத்தை பரப்புவதற்காக பல இடங்களிலே குடிகொண்டார்கள். அந்த குடிகொண்ட இடமெல்லாம் அவர் சிவபெருமான் உரையும் இடம். அவர்கள் புறங்கூறி திரிந்து அந்த இடங்களெல்லாம் அவர்கள் இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க, ஆக்கிரமித்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த அப்படி ஆக்கிரமித்து கொண்டு அவருடைய பொய்களை எல்லாம் விட்டு விட்டு அறத்தை சொல்ல அந்த அறம் சொல்கிறேன் என்று உலகியலை நம்மை ஆழ்த்துகிற அந்த சமயத்தை விட்டு விட்டு உண்மையை சொல்கிற சைவ சமயத்தினுடைய சிறப்பை நினைந்து உய்யுங்கள் என்று சொல்கிற ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டல். வாழ்க. அம்மானை அருந்தவன் திருக்கடைக்காப்பு 11வது பாட்டு. ஐயா கணபதி ஐயா வாங்க. இறுதி பாடல். திருச்சிற்றம்பலம்.
நமச்சிவாய வாழ்க்கை. சிவா சிவா சிவா. மூணாம் தரம் சிவாய நம சிவா. சிவாய நம சிவாய நம. 3:39 பத்தாவது தானேப்பா? 11 11வது பாட்டு 11 கடைசி பாட்டு. சிவா சிவா சிற்றம் சிவாய 11 நம. அம்மானே ஆர்ந்தவமாகி நின்ற அம்மானே ஆர்ந்தவமாகி நின்ற அமர பெருமாள் மதியா மதியான உன்னே கைமலசோலை குலாவு கொண்டை இறைவன் விஞ்ஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலையே இறைந்தும் இருநிலத்தில் இரவும் பகலும் இழந்தே தின்று விரும்பும் வழிய விரும்பும் வழிய விதியார் பெரியார் சிவன் சேவடிக்கே விதியார் பெரியார் சிவன் சேவடிக்கே. சிவா சித்தமன் நன்றி ஐயா. வணக்கம் சிவா. ஆக பெருமான் உரைகின்ற அந்த இடங்களை எல்லாம் சுட்டுகிற யார்? பெருமான் யாரு? தன்னை சிவஞான சம்பந்தன் என்று சொல்லிக் கொள்கிறார். அந்த சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை ஈரைந்தையும் இரவும் பகலும் ஏத்த வல்லவர்கள் விதியார் பெரியார் சிவன் செடு. எப்போ அப்படியே நன்றியமா இரவும் பகலும் பெருமான் தான் மற்றவெல்லாம் ஆவதுண்டானா மனம் பாட்டு நினைக்கலாம், நம்ம கடமை பாட்டு கடமையை செய்து கொண்டே நாம் கடவுளை நினைக்கிறத கடமையை மறைந்து விட்டு கடவுளை நினைக்கணும்ல. தொண்டர்கள் எல்லாம் தன்னுடைய தொழிலையே தொண்டாக்கி கொண்டவர்களே நாம் கடமைக்கு நடுவிலே கடவுளை கருத வேண்டும் என்ற வகையிலே தான் இரவும் பகலும் விம்மா வருவா என்று சொல்லி கடமையையும் கடவுளையும் சேர்த்து நினைத்து சொன்ன அந்த பதிக பலன் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. இதோடு நாம் 2ஆம் திருமுறை முதல் பண்ணாக அமைந்த அந்த இந்தள பண்ணிலே அமைந்த 39 பதிகங்களை பாராயணம் செய்திருக்கிறோம். அந்த பண்ணில் அமைப்பிலேயே இந்தள பண்ணு தான் அதிகமான பாடல்களை ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் என்று சொல்வார்கள். அடுத்து வருவது சீகாமரப்பண். அந்த சீகாமரப்பண்ணிலே முதலிலே அமைந்தது அந்த திருப்பரமபுரம் என்ற தலத்திலே. இந்த பண் இராப்பண் 3ஆக நாழிகை 37 41 நாழிகைக்குள்ள இரவு 9 10:30 மணிக்குள்ளாக நாதநாமக்கிரியை என்ற ராகத்திலே பாடக்கூடிய சொல்வார்கள். திருப்பரமபுரம் என்பது காவினுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீசம் இடைப்பட்டது. பெருமான் தோணியப்பராகவும் திருநிலையிருக்கிறார். இங்கே இதற்குரிய பெரிய புராண பாடலாக ஞான சொல்லுவது 100வது பாடல். ஞானசம்பந்த புராணத்திலே 100வது பாடல். நன்றிங்கய்யா. இடம் சுட்டி காட்டப்படும் திருக்கலார் பெருமானின் பெரிய புராண பாடல் வரிசை எண் 100. திருச்சிற்றம்பலம். காதலுடன் அணைந்து திருகழுமலத்து கலந்து வீற்றிருந்த தங்கள் சாதை யாரையும் வெளியே தாங்க அரிய மெய்ஞானம் தம்பாள் வந்து போதம் முளை சுரந்தளித்த புண்ணிய தாயாரையும் முன் வணங்கி போற்றி மேதகைய அருள் பெற்று திரு கோலக்காயிறைஞ்ச விருப்பில் சென்றார். திருச்சிற்றம்பலம். ஞானப்பெருமான் ஞானப்பால் உண்டு அந்த முதல் பதிகமாகிய தோருடைய செவியன் பாடிய பிறகு வீட்டுக்கெல்லாம் சென்று அந்த இரவு அங்கே பெருமான் தனக்கு ஞானப்பால் கொடுத்த அந்த நிகழ்வை இரவெல்லாம் நினைந்து நினைந்து உருகுகிறார்.
உருகிற போது மீண்டும் அந்த பெருமானை வணங்கி நம்ம அடுத்துள்ள தலங்களுக்கெல்லாம் போய் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் விளைகிறது. அதனாலே திருக்கோலக்கா செல்வதற்கு முன்னாலே மீண்டும் சீர்காழிக்கு சென்று இந்த பதிகத்தை பாடிவிட்டு இங்கிருந்து திருக்கோலக்கா செல்கிறார். அப்ப எங்க போனாலும் முதல்ல உள்ளூர்ல இருக்கிற கோயிலை கும்பிட்டுருந்தா வெளியில போய் சாமி கும்பிடணும், திரும்பி வரும்போது உள்ளூர்ல கோயிலை கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணுன்ற ஒரு மரபை ஞானசம்பந்த பெருமான் கடைபிடித்தார். பலவே நான் அங்க போறேன் இங்க போறேன்னா உள்ளூர்ல இருக்கிற கோயிலை விட்டுருவான். அதுல இன்னும் கேட்டா ஐயா உள்ளூர்ல நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்ம வெளியில போனா சிறப்பா இருந்தலாம் அப்படின்னு சொல்ற அந்த மரபும் உண்டு. ஆனால் பெருமான் நமக்கு பக்கத்தில் இருக்கிறான், அந்த இடத்து கோயில்களை நாம் அதை போற்றுவது நம்முடைய கடமை என்பதை ஞானசம்பந்த பெருமான் உணர்த்துகிற வகையிலே இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. அதனால எந்த தலத்துக்கு சென்றாலும் சீர்காழிக்குள்ள போய் அந்த பெருமானை வணங்கிவிட்டுத்தான் அந்த தலப்பயணத்தை தொடங்குவார். திரும்பி வருகிற போதும் சீர்காழி தலத்தை வணங்கிவிட்டுத்தான் தன்னுடைய இல்லத்துக்கு வருவார் என்ற சேக்கிழ பெருமான் பல இடத்திலே சுட்டியிருக்கிறார். அந்த வகையிலே அவர் அமைத்து கொண்ட முதல் தலப்பயணமாகிய திருக்கோலக்கா செல்வதற்கு முன் ஞானசம்பந்த தோணியப்பரை வணங்கிவிட்டு செல்கிற போது அந்த பெருமானும் பெருமாட்டியுமாகிய அந்த மேவு நிலை கரந்தளித்த புண்ணிய தாயாரையும் முன்வணங்கி, இங்கே புண்ணிய தாயார் என்பது அவருக்கு ஞானப்பழுத்த திருநிலை நாயகி, அந்த திருநிலை நாயகையும் சேர்ந்து வணங்கி நான் சிவனும் சக்தியுமாக பெருமானை காண வேண்டும். சிவன் கோயிலுக்கு போனா விபூதி பூசினா போதியா, சிவனை மட்டும் வணங்கினா போதும், அம்பாளெல்லாம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லையா, அது வேற மதையா அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சைவத்துக்கு ஏற்பதில்ல. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை என்று பாடிய ஞானசம்பந்த பெருமான் அடுத்த அடியில் எப்படி பாடினார்? பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அதனால சக்தியின் மூலமாகத்தான் சிவத்தை அடைய வேண்டும். அதுதான் சிவம், அதுதான் சைவம். அதனால அந்த புண்ணிய தாயராகிய திருநிலைநாயகம் நினைத்து பாடிய பதிகம் என்று செக்கிழார் பெருமானை சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சீகாவன பண்ணிலே முதல் பாடல். எம்பெருமான் என அமுதமாவானும் தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும் தழலேந்து கையானும் கம்பமா கரி உரித்த காபாலி கரை கண்டன் வம்புலாம் பொழில் பிரமபுரத்துறையும் வானவனே. எம்பிரான் எனக்கு அமுதமாவானும் என்று சொல்கிற போது எம்பெருமான் இங்கே பிரமபுரத்து பெம்மானாக தோணியப்பர இருக்க அந்த அமுதமாவான் என்பது திருநிலை நாயகி, அந்த ஞானப்பால் ஊட்டிய அந்த பால் அமுதம், அந்த பால் அமுதத்தை ஊட்டிய திருநிலை நாயகி அடுத்த சொல் குறிக்கும். அதனாலே தன்னடைந்தார் என்று சிவனும் சக்தியுமாக பெருமானை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்கிற பாடலாக சொல்வார்கள். வாழ்க வாழ்க. தாம் என்றும் மனம் தளர. இரண்டாவது பாட்டு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தாமென்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆமென்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான் ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்துறைகின்ற காமன் தன் உடல் எரிய கனல் சேர்ந்த கண்ணானே. ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்துறைகின்ற காமன் தன் உடல் எரிய கனல் சேர்ந்த கண்ணானே. அப்ப இங்க ஓம் என்று மறைபயில்வார். அப்ப மறை என்பது அஞ்செழுத்து, அதை ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டும். அதை அந்த ஓங்காரத்தினுடைய குறுக்கம் என்று சொல்வார்கள். அகர உகரம் அகரம். அதனாலதான் மணிவாசக பெருமான் திருவாசகத்தை தொடங்குகிற போது உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று தொடங்கி முடிகிற போது அதுல அந்த அச்சோப்பதிகத்துல தையலார் மையரிலே தாழ்ந்து விட கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாடுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு என்றார். அதனாலே அந்த ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டும். அதனாலே ஓம் என்று மறைபயில்தல் நம்முடைய பஞ்செழுத்தை ஓங்காரத்தோடு சொல்ல நம்முடைய பண்டைய
தமிழ் மரபு என்பதை உணர வேண்டும். ஏதோ வடமொழியிலிருந்து வந்ததுன்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பண்டைய தமிழ் மரபு என்பதை நம்முடைய தமிழ்ஞான சம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்துகிற பாடல். ஓம் என்று மறைபயில்வார் உரைகின்ற பிரமபுரம். வாழ்க வாழ்க. நன்னெஞ்சே உனையிறந்தேன். 3வது பாட்டு. அம்மா வாங்கம்மா, செல்வம் அம்மா வாங்கம்மா. 3வது பாடல். நன்னெஞ்சே உனை இறைந்தேன் நம்பெருமான் திருவடியே உன்னம் செய்திரு கண்டாய் உய்வதனை வேண்டிதியேல் அன்னம் சேர் பிரம்மபுரத்தாரமுதை எப்போதும் பன்னம் சீர்வாய் அதுவே பார்கண்ணே பரிந்திடவே அன்னம் சேர் பிரம்மபுரத்தாரமுதை எப்போதும் பன்னம் சீர்வாய் அதுவே பார்கண்ணே பரிந்திடவே. திருச்சிட்டம். அதாவது நன்னெஞ்சே உனை இறந்தேன். யாரு நெஞ்சத்துல போயிருக்கிறார். எப்படி ஞானசம்பந்தம் அப்பர் பெருமான் கோயிலுக்கு போக சொல்ல நெஞ்சத்தை கூப்பிட்டார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவான். அதே மாதிரி நெஞ்சத்தை பார்த்து நன்னெஞ்சே உனை இறந்தேன் நம்பெருமான் திருவடியை உன்னம் செய்தீர் கண்டாய். எப்போது நீ பெருமானை நினைத்துக் கொண்டே இரு. நான் உலகியல் நிலையில என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய மற்ற வெளியிலே புறங்களிலே தெரிகிற மெய்வாய் கண்முக்கு சென்ற அந்த ஐம்புலன்களை சுவை ஒளி ஊறு ஓசைகின்ற அந்த ஐம்புலன்களை அனுபவிப்பதற்காக நான் உலகிலே உழன்றாலும் உள்ளே இருக்கிற நெஞ்சமே நீ பெருமானை நினைத்து கொண்டே என்று நெஞ்சிடத்தில் வேண்டுகிற மாதிரி இந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. தானாள் என்று இம்மனமே. வாங்கம்மா ஆண்டாள் அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. எத்தனாவது பாட்டுங்கய்யா? 4வது பாடல்மா. தானாளின் மனைவி. 4வது பாட்டுங்களா? ஆமா ஆமா. 2ஆம் திருமுறை 40வது பதிகம் 4வது பாட்டு. காம்நாள் இன்றி மனமே சங்கை தனை தவிர்ப்பிக்கும் கோணாலும் திருவடிக்கே கொழுமலர் தூவும் ஏத்தனையும் தேனாலும் பொழி பிரம்மபுரத்துறையும் தீவனனை நானாலும் நன்னி அமையும் செய்து சீர் நவி நின்றேத்தவே தேனாலும் பொழிற் பிரம்மபுரத்து உரையும் தீவனனையே நானாலும் நன்னியமம் செய்து சீர் நவி நின்றேத்தே. சிவாய நம. திருச்சிற்றம். அப்ப தீவண்ணன் என்பது கமல நான்முகனும் கார்முகிலிரத்து கண்ணனும் நன்னுதற்கரி விமலநேயமுக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட என்ற சொல்ற அந்த தீவண்ணனை நாளும் நன்னியமம் செய்து நவீன்றேத்து அந்த பெருமானை உள்ளத்துக்குள்ளே நினைத்து கொண்டே உன்னுடைய கடமைகளை செய்யலாம். வாழ்க்கை கடமையை விட்டு நாம் கடவுளை மட்டுமே தொழுதணும்னு அவசியம் இல்லை. கடவுளை தொழுது கொண்டே கடமையை செய்யலாம். கடமையை செய்து கொண்டே கடவுளை தொழலாம் என்கிற உலகியலையும் அருளையிலும் இணைத்து வைத்து பாடுகிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணுதலான் வெண்ணீற்றான். ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. சிற்றம்பலம். கண்ணுதலான் வெண்ணீற்றான் கண்ணுதலான் வெண்ணீற்றான் கமழ் சடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன் பேர் பலவுடையான் பின்னுதலான் தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி பின்னுதலாம் தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே. எண்ணுதலான் செல்வது அவருடைய திருவடி. நாம் வெறும் உலகியல் செல்வத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அருளியல் செல்வமாகி அவனுடைய திருவடியையும் நினைக்க வேண்டும். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற
செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று எண்ணுதலான் செல்வத்தை நான் இயல்பாக அறிந்தோம் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கை கடமைக்குள்ளே பெருமானை நினைத்தல். அந்த பெருமானை நினைத்து கொண்டே அனைத்து காரியங்களும் செய்தல். அப்படி செய்தால் எல்லாம் சிவன் செயலாக மாறும், வாழ்க்கையில நன்மையே சிறக்கும் என்ற வலகையிலே உலகியலையும் அருளையிலையும் இணைத்து வைத்து பாடிய பாடல் இந்த பதிகத்தை அப்படி சொல்லுவாங்க. வாழ்க 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 எங்கேனும் யாதாகி பிறந்தடினும். ஐயா பூசிவாக்கம் நடராஜன் ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? 6வது பாட்டு எங்கேனும் யாதாகி பிறந்தடினும். ஐயா இல்ல. அம்மா சித்ராமா வாங்கம்மா. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு போல. வேலி பண்ண போயிருக்காருங்கய்யா. பிஸி மேன். திருச்சிற்றம்பலம். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேரி கொங்கேயும் மலர்ச்சோலை குளிர்பிரம புறத்துறையும் சங்கே ஒத்தொளிர்மேனி சங்கரன் தன் நன்மைகளே. கொங்கேயும் மலர்ச்சோலை குளிர்பிரம புறத்துறையும் சங்கேயொத்தொளிர்மேனி சங்கரன் தன் தன்மைகளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு திருவள்ளுவர் என்ன சொல்லுவார். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் பிறந்து இறந்து இருந்து கொண்டிருக்கிறோம். மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால நாம் எங்கே பிறந்தால் எந்த இடத்துல போய் எங்க தூங்கினாலும் எங்க எழுந்தாலும் அங்கே பெருமானை தன் அடியார்க்கு இங்கே வந்து அருள் புரியும் எம்பெருமான் எருதேரி என்று பெருமான் நினைவோடு எழுவதும் பெருமான் நினைவோடு உறங்குவதும் இருந்தால் பெருமான் நமக்கு எல்லா விதமான அருளையும் செய்வான். அப்படி செய்கிறவன் தான் சங்கரன். அவன் செய்கிற நன்மைகள் ஏராளம். அதை நாம் அந்த எண்ணத்தின் மூலமாக உணரலாம் என்று சொல்கிற நல்ல பாடல். வாழ்க வாழ்க சிலை அதுவென் சிலையாக. வாங்கய்யா ராஜா ஐயா ராணியம்மா வாங்க. சிலை அதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுழைவேல் தடக்கையன் ஏந்திழையான் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடு உலகில் பெறலாமே. அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடு உலகில் பெறலாமே. இப்ப வாழ்த்து சொன்ன நம்ம இந்த மண்ணில் நல்ல வண்ணம் பாட்டு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பாடலையும் வாழ்த்து பாடல் என்று நம்முடைய பெரியவர்கள் சுட்டி காட்டுவார்கள். நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. இந்த உலகெல்லாம் நிலைத்திருப்பதற்காக நமக்கு வேண்டிய உலகியல் செல்வத்தையும் பெறலாம், அதற்கு மேலே அருளியல் செல்வமாகி அவனுடைய திருவடியையும் பெறலாம் என்பதை இணைத்து வைத்து இந்த வாழ்த்து பாடலாக இதை சொல்லுவார்கள். சிலையது வெஞ்சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனை வேல் தடக்கையன் ஏந்திழையாள் ஒரு கூரன் அலை புனல் சேர்பிரமபுர தருமணியை அடிபணிந்தான் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. அப்ப பெருமானை என்றும் நினைத்து கொண்டு உலகியல் கடமைகளுக்கு கடவுளை வழங்குதல், கடவுளை வணங்குவதன் வாயிலாக அந்த கடமைகளை செய்தல், அதனாலே எல்லாம் நன்மையாக அமையும். அதனாலே நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய உலகியல் செல்வம் பெறலாம், அருளியல் செல்வத்தையும் நிச்சயமாக பெறலாம் என்று ஞானசம்பந்தர் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிற வாழ்த்து பாடல் என்று இந்த பாடலை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க எரித்த மயிர் வாழறக்க. எரித்த மயிர் வாழறக்கன் வெற்பெடுத்த தோளோடு தாள் நெறித்த அருளும் சிவமூர்த்தே நீர் அணிந்த மேனியான் உரித்த வரி தோளுடையான் உரை பிரம்மபுரம் தன்னை தரித்த மனம் எப்போதும் பெருவாத்தாம் தக்காரே. அந்த வாழறக்கனாகிய அந்த பெருமானை ராவணனுடைய செயலை சொல்லி
நம்முடைய ஆணவத்தை அடங்கச் செய்வதற்கான பாடல். வாழ்க வாழ்க. கரியானும் நான்முகனும். அம்மா வாங்கம்மா, பரிமளா அம்மா வாங்கம்மா. கரியானும் நான் முகனும் காணாமை கனலுருவாய் அரியானாம் பரமேட்டி அரவஞ்சேரகலத்தான். கரியானும் நான் முகனும் காணாமை கனலுருவாய் அரியானாம் பரமேட்டி அரவஞ்சேரகலத்தான். தெரியாத நிருந்துரையும் திகழ்பிரமபுரம் சேர உரியார் தாமேழுலகும் உடனால உரியாரே. தெரியாதானார் இருந்துரையும் திகழ்பிரமபுரம் சேர உரியாதாமேழுலகும் உடனால உரியாரே. ஏழுலகும் உடனால உரியாரே. திருச்சிற்றம்பலம். எனது கரியானும் நான்முக திருமாலம்பரமும் யான் எனது செருக்கொடு தெரிகிற போது தெரியாதவன் இருந்த பெருந்தான். ஆனால் அவனை நாம் நினைந்து போற்றினால் அவன் நமக்கு உரியவனாக திகழ்வான். அதனால உரியாதாம் ஏழுலகும் உடன் ஆள உரியாரே. நம்ம கூட இருந்து நம்மை ஆட்கொள்கிற சிறப்புடையவன் என்று சொல்கிறார் சேக்கிழார். அதாவது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. உடையிலார் சீவரத்தார். 10வது பாட்டு. அம்மா செல்விமா வாங்கம்மா. அம்மா சிக்னல் வர இடத்துல நடந்து நிற்குங்க. ஸ்பீச் விட்டு வருது. ஆடியோ வரல. ஐயா 10வது பாட்டுல 10மா உடையிலார் 11 தானே ஐயா? 10வது பாட்டுமா. உடையிலார் சீவரத்தார் 10வது பாட்டு. உடையிலார் சிவரத்தார் தன் பெருமை உணர்வறியான் முடையிலார் வெண்தலைக்கை மூர்த்தியாம் திருவன் பெடையிலார் வண்டாடும் பொழிப்பிரமத்துறை உரையும் சடையிலார் வெண்பிறையான் தாழ்பணி வர்த்தக்காரே. பெடையில் வண்டாடும் பொழிப்பிரம புறத்துறும் சடையிலார் வெண்பிறையான் தாழ்பணி வர்த்தக்காரே. அப்ப சடையிலார் வெண்பிறையான். சடையிலே வெண்பிறையை தாங்கியிருக்கிறான். எதனாலே தாங்கினான்? அந்த பெருமானை சந்திரன் சரணடைந்தான், அவனை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டான். நாமும் சரணடைந்தால் நாமும் தக்காராக பெருமானுடைய திருமுடியிலே திகழலாம் என்ற வகையிலே சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே. வாங்கம்மா. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா இறுதி பாடல். திருச்சிற்றம்பலம் ஐயா. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி 10 இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி 10 இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருமுறை நெறியிலே அர்ச்சனை செய்கிற போது அர்ச்சனைக்கு முன்ன சங்கல்பம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த சங்கல்பம் சொல்லுங்கன்னா பெருமானை நினைதல். நம்ம எங்கெங்கோ போயிட்டு வெளில வரோம், ஆனால் நினைப்பை எங்க வைத்திருப்போம்? அந்த நினைப்பை பெருமான் மேலே திருப்பி அமைக்க வேண்டுமென்றாக சங்கல்பம்னு ஒண்ணு செய்வாங்க. அந்த சங்கல்பம் என்ன? உன் பேர் என்ன, ஊர் என்ன, நட்சத்திரம்னா, குலங்கோத்திரனான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது உலகியல் நிலை. ஆனா பெருமானுக்கு எல்லாம் தெரியும். நான் என்னுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு தெரியாதானே. ஆனால் அவனுடைய புகழை பாட வேண்டும். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை என்று திருமுறை நெறியிலே அர்ச்சனை செய்யும் போது இதை சங்கல்ப பாடலாக பாடுவார்கள். இதை நம்முடைய எங்க ஐயா திருமுறை அர்ச்சனைக்கு நம்ம போட்ட அந்த திருவாரூர் புத்தகத்துல இந்த பாட்டு இருக்கும். அதனால இந்த பாட்டையும்
அந்த வாழ்த்து சொல்கிற அந்த 7வது பாட்டு சிலை எதுவின் சிலையாக, இதெல்லாம் வந்து அவங்க தொகுத்திருக்காங்க. இதையெல்லாம் பொதுவான வாழ்த்து பாடலாக இந்த 11வது பாடலையும் தெய்வத்து பாடல் சொல்லி, அங்கே நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே என்று நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய உலகியல் செல்வமும் அருளியல் செல்வமும் பெறலாம் என்று வாழ்த்துதல். இங்கே பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார். பொன்னடைந்தார் என்பது பெருமானுடைய அந்த பொன் என்று சொல்கிற சிவனை அடைதல், சிவலோகம் அடைதல். அதனால போகம் என்பது உலகியல் நன்மைகளை வந்து உலகியலையும் அருளைகளையும் இணைத்து வைத்து பாடுகிற பாடல். அதனால வாழ்த்து சொல்கிற போது இந்த பாடலையும் சேர்த்து சொல்வது நம்முடைய பண்டைய மரபு. அதனால தன்னடைந்தார் இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிப்பிரம பிறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. இப்ப தனம் தரும் கல்வி தரும்னு நம்ம பாடுறோமே, அந்த மாதிரி தனம் என்ற பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் தான் தனம் தரும் கல்வி தரும் பாட்டு. அது அபிராயப்பட்டர் பாடியது, இது ஞான சம்பந்தர் பாடியது. அவ்வளவுதான் வித்தியாசம். வாழ்க 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 என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். மணி 6:20 பொன்னூசலும் வாழ்த்து சொல்லி முடிச்சுருவோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்னும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்மான திருவடிகளை இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதே துவங்குவோம். நன்றி. விடைகூறி விடைபெறும் முன் வாழ்த்து பாடலாக பொன்னூசல். சித்ராமா பொன்னூசல் பாடுங்கம்மா. பாட்டுங்களா ஐயா? சித்ராமா பாட்டுமா. அம்மா நீங்க டெய்லி பாடுறீங்க, எல்லாரும் சண்டைக்கு வராங்க, என்ன ஒரே ஆள் பாடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. அதனால அடுத்தவங்களுக்கும் விடலாமா. திருச்சிற்றம்பலம். சித்ராமா வாங்குமா. திருச்சிற்றம்பலம். மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டென் தொல் பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை என்பது நான் பாடுறேன்னு சொல்றதை விட அடுத்தவங்கள பாட விட்டு கேட்கறது பெரிய சுகம். ஏன்னா அது வந்து பெருமான் நமக்கு அடியார்கள் மூலமாக அருள் செய்கிறான் என்ற வகையில். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை பொது நிகழ்ச்சியாக வைத்திருக்கிறோம். அதனால முன்பின் எம்மை நுழையப்பணியார் என்று சொல்லி மற்றவங்களையும் பாட விட்டு கேட்கறது ரொம்ப சுகமான செயல். வாழ்க வாழ்க. நன்றிங்க. வாழ்த்து. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல அகுதூரும் கழுமல வளநகர் வெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே ஜனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது வைக மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.
நன்றி. மீண்டும் இன்று இரவு தில்லை வந்தனருடன் தொடங்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பஸ் ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் பாடுற மாதிரி எங்க ஐயா எடுத்து காட்டிய இந்த 2ஆம் திருமுறையிலே 40வது பதிகத்தில் அமைந்திருக்கிற 7வது பாடலையும் 11வது பாடலையும் வாழ்த்து பாடலாக எங்க ஐயா எடுத்து காட்டுவார். அதனால அதே இயன்ற அளவுக்கு அந்த பாடையும் பாடி பாடணும்னு விண்ணப்பம். நாளையில இருந்து பாடிடலாம் ஐயா. நாளையில இருந்து தொடங்கிடலாம். இந்த நேரம் ஆயிடுச்சு. நாளையில இருந்து தொடங்கிடலாம் ஐயா. இன்னைக்கு இரவு கூட பாடலாம். நாளைக்கு தள்ளி போடுவாங்க. இன்னைக்கு இரவே பாடலாம். சிலையது வெஞ்சிலையாக தன்னடைந்தார் தருவானே. அதான் நான் சொன்ன இப்போட சொன்ன நானு 2ஆம் திருமுறையில 40வது பதிகத்துல 7வது பாட்டும் 11வது பாட்டும். அத சொல்லிட்டுதான் நான் ஐயாக்கு சொன்னேன். 2ஆம் திருமுறை 40வது பதிகம் 7வது பாட்டு சிலையது வெஞ்சிலையாகன்னு ஒரு பாட்டு, 11வது பாட்டு தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானேன்னு பாட்டு. அர்ச்சனை ஆரம்பிக்க சொல்ல அந்த கடைசி பாட்டை சொல்லி அர்ச்சனை ஆரம்பிக்கிறதும் முடிக்கும் போது இந்த சிலைய கடைசி 7வது பாட்டை சொல்லி முடிக்கிறதும் எங்க ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க. இந்த இரவே அதை நடைமுறைப்படுத்திடலாம் ஐயா. சிவாய நம. எனக்கு என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்தது எதுவா இருந்தாலும் திருமுறை வழியாக செய்ய வேண்டும் என்று ஐயா கற்றுக் கொடுத்தது. வாழ்க வாழ்க. நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம் வணக்கம்.